10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. We discuss about RNA world. The nowadays இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RNA உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் RNA உலகம் அப்படின்னா டிஎன்ஏவோட ரொம்ப முக்கியமானது RNA. ஏன்னா இப்போது டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், RNA வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த டிஎன்ஏ அப்படின்னா இட் இஸ் எ ஸ்டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டிஎன்ஏ வந்து ஒரு புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணணும் அப்படின்னா RNAவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பட் RNA வந்து கேட்டலிஸ்டாகவும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த கேட்டலிஸ்டாக இருந்து ஈஸியாக வந்து ஒரு கோடை கொடுத்து புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ண முடியும். ஸோ போத் டிஎன்ஏ அண்ட் RNA வி கால்ட் அஸ் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் டிஎன்ஏ வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஒரே இடத்துல. பட்டு RNA அப்படிங்கிறது அது வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு புரோட்டீன் சிந்தசிஸை அதை வந்து உண்டு பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி RNAவுக்கு உண்டு, டிஎன்ஏவுக்கும் உண்டு. ஆனால் டிபெண்டிங் அப்பான் த RNAவை டிபெண்ட் பண்ணி தான் அதனால் பண்ண முடியும். ஸோ இது ஜென்ரலாகவே பாருங்கள், இப்போ நம்ம வந்து RNA உலகத்தில் இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறோம். A typical cell contain about 10 times as much RNA as DNA. ஒரு செல்லை எடுத்து, ஒரு சிம்பிளான ஒரு செல்லை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது டிஎன்ஏ RNA எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RNA வந்து 10 times வந்து அதிகமாக இருக்கும் when we compare to the டிஎன்ஏவோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சிங்கிள் செல்லில். ஏன்னா RNAவுக்கு வந்து அதில் நிறைய வேலை இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி RNA 10 times வந்து அதிகமாக இருக்கும் when we compare to the டிஎன்ஏவோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ உங்களுக்கு தெரியும் RNA வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட், டிஎன்ஏ வந்து have one of the complementary stand இருக்கும். ஸோ we called as a double standard அப்படின்னு சொல்கிறோம். அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது யார்? வாட்சன் கிரீக். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்குறோம். வாட்சன் கிரீக் வெரி இம்பார்ட்டன்ட். டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணது 2 சயின்டிஸ்ட், வாட்ஸ் அண்ட் கிரீக், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். The high RNA content is mainly due to the variety of roles played by RNA in the cell. ஸோ ஏன் அதிகமான RNA ஒரு செல்லில் இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அந்த செல்லில் நடக்கக்கூடிய புரோட்டீன் சிந்தசிஸ் அதே மாதிரி நிறைய ஒர்க்கை அதை வந்து ப்ளே பண்ணுறதுனால RNA வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஃப்ராங்கிள் கான்ட்ராக்ட் அண்டு சிங்கர் 1957 first demonstrated the RNA is the genetic material in RNA containing viruses like tobacco mosaic virus. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரும், சிங்கர் அண்டு ஃப்ராங்கிள் கான்ட்ராக்ட், இவங்க 2 பேரும் 1957 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த TME டொபாக்கோ மொசைக் வைரஸில் RNA வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. அண்ட் தே செப்பரேட்டட் RNA ஃப்ரம் த புரோட்டீன் ஆஃப் TMV வைரஸஸ். டொபாக்கோ மொசைக் வைரஸ்லேருந்து அவங்க வந்து புரோட்டீனை வந்து செப்பரேட் பண்ணாங்க. புரோட்டீனில் இருந்து ஃப்ரம் த புரோட்டீன் ஆஃப் TMV, அந்த புரோட்டீனில் இருக்கிற RNAவை அவங்க செப்பரேட் பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RNA as a genetic materials in tobacco mosaic virus அப்படின்னு ஒன்று அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அண்ட் தே செப்பரேட்டட் RNA ஃப்ரம் த புரோட்டீன் ஆஃப் TMV. அதில் ஒரு டொபாக்கோ மொசைக் வைரஸில் ஒரு புரோட்டீன் இருக்குது, அந்த புரோட்டீன்லேருந்து RNAவை செப்பரேட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு செல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த செல்லில் வந்து டிஎன்ஏவோட 10 times அதிகமாக இருக்கிறது RNA. இது 1 மார்க்கில் கேட்கலாம். 10 times RNA அதிகமாக இருக்குமா, டிஎன்ஏ அதிகமாக இருக்குமானா RNA அதிகமாக இருக்கும், 10 times அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த RNA அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்டாண்டர்ட், டிஎன்ஏ அப்படிங்கிறது டபுள் ஸ்டாண்டர்ட். இட் ஹேஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது கேட்கலாம். அதே மாதிரி ஃப்ராங்கிள் கான்ட்ராக்ட் அண்டு சிங்கர் இன்
1957 ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட்டட் த ஆர்என்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணார். அப்படிங்கிறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்பி, டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஓகேங்களா? ஸோ நிறைய எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதுதான் படிப்போம். டொபாக்கோ மொசைக் வைரஸ், அந்த வைரஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த்ரீ மாலிகுலார் பயாலஜிஸ்ட் இன் த ஏர்லி 1980s, லெஸ்லி ஓர்கேட், ஃப்ரான்சிஸ் பிரிக் அண்டு கார்ல் வூஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்து இண்டிபெண்ட்லி ப்ரப்போஸ்டு த ஆர்என்ஏ வேர்ல்டு. இவங்க 3 பேருமே தனித்தனியாக, 3 பேர் நம்ம நேம் கொடுத்துருக்கோம், ஆனால் 3 பேருமே தனித்தனியாக என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா ஆர்என்ஏ வேர்ல்டு அப்படிங்கிறத இவங்க சொன்னாங்க. ஆஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் இன் த எவல்யூஷன் ஆஃப் லைஃப், எ ஸ்டேஜ் when RNA catalyzed all molecules necessary for survival and replication. ஸோ இந்த உலகம் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்போது ஆர்என்ஏ தான் வந்து ஆர்என்ஏலேருந்து தான் டிஎன்ஏ ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆர்என்ஏ அப்படிங்கிறது ஒரு கேட்டலிஸ்ட்டாக இருக்குது. கேட்டலிஸ்ட்டாக இருந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு உயிரியும் சர்வைவலுக்கும் அண்டு ரிப்ளிகேஷன் நடக்கணும் அப்படின்னா, ஒரு செல் சர்வைவல் அண்டு ரிப்ளிகேஷன் நடக்கணும்னா ஆர்என்ஏ வந்து கேட்டலிஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஆர்என்ஏ வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இவங்க 3 பேருமே சயின்டிஸ்ட், இவங்க 3 பேருமே தனித்தனியாக ரிசர்ச் பண்ணி ஆர்என்ஏ வேர்ல்டு அப்படிங்கிறத சொன்னாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எதில் இருக்கோம்னா ஆர்என்ஏ உலகத்தில் தான் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், the term RNA world first used by வால்டர் கில்பர்ட் தான் ஃபஸ்ட்டு இந்த டேர்மை யூஸ் பண்ணார். சரிங்களா? ஆர்என்ஏ வேர்ல்டு, இது வெரி இம்பார்ட்டன்ட், இது கேட்கலாம். ஆர்என்ஏ வேர்ல்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண இந்த டேர்மை யூஸ் பண்ணது யார் அப்படின்னா வால்டர் கில்பர்ட் இன் 1986. hypothesis RNA as the first genetic materials on எர்த்தில் ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர்என்ஏ, அதுக்கப்புறம் தான் டிஎன்ஏ ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. there is now enough evidence to suggest that essential life process such as metabolism, translation, splicing, இதுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்என்ஏ தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்குது. ஸோ ஆர்என்ஏ எவால்வ்டு அரவுண்ட் ஆர்என்ஏலேருந்து தான் ஒவ்வொரு பொருளுமே எவால்வேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த உலகம் தோன்றும் போது ஃபஸ்ட்டு இருந்தது ஆர்என்ஏ, அதுக்கப்புறம் அதிலிருந்து டிஎன்ஏ வந்திருக்கலாம். ஸோ த ஆர்என்ஏ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த மெட்டபாலிசத்துக்கு ஆர்என்ஏ ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிரான்ஸ்லேஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்ப்ளீசிங், அது விடுவிக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமானது ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு புரோட்டீனை கொடுக்கும். ஆர்என்ஏவும் புரோட்டீன் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகணும், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ ஹேஸ் த எபிலிட்டி டு ஆக்ட் அஸ் போத் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அண்டு கேட்டலிஸ்ட். ஸோ ஆர்என்ஏ மட்டும்தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸாகவும் இருக்குது அண்டு ஒரு வினையை ஊக்குவிக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் டிஎன்ஏ வந்து ஒன்லி ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான். ஸோ இது மெயினான ஒரு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ஆர்என்ஏ அண்டு டிஎன்ஏ. டிஎன்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ், பட் ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸாகவும் இருக்குது அண்டு கேட்டலிஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக நம்ம இதை படிக்கும்போது நிறைய கொடுத்துருக்காங்க. மெசேஜ் எப்படி படிக்கணும் அப்படின்னா இதில் இருக்கிறத டிஎன்ஏனா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஆர்என்ஏனா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் அப்படியே படிச்சுக்கிட்டு வரணும். ஏன்னா இதில் நிறைய இருக்குது, இது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 1 மார்க்கில் எது வேணுமா கேட்கலாம், எந்த லைன் வேணுமா கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது பார்த்தோம், த டேர்ம் ஆர்என்ஏ வேர்ல்டு ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை வால்டர் கில்பர்ட். ஸோ இதெல்லாம் நேம் வந்து நம்ம திரும்ப திரும்ப படித்தா தான் நம்ம மைண்டில் நிற்கும். அதை கொஞ்சம் பார்த்துங்க. இயர் கேட்குறதோட நேம் அதிகமாக கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஆர்என்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸாகவும் இருக்குது, வினையை ஊக்குவிக்கக்கூடிய வினையூக்கியாகவும் இருக்குது. ஓகேங்களா? அதை தான் நம்ம கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தெர் ஆர் செவரல் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் இன் லிவிங் சிஸ்டம் தட் ஆர் கேட்டலைஸ்டு பை ஆர்என்ஏ. திஸ் கேட்டலிட்டிக் RNA is known as ரிபோசைம் அப்படின்னா என்னென்னு கேட்கலாம். நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷனில் ஆர்என்ஏ வந்து கேட்டலிஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஆர்என்ஏ கேட்டலிஸ்ட்டாக இருக்குது இன் லிவிங் ஆர்கானிசத்தில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் அதுக்கு ஒரு நேம் நம்ம கொடுக்குறோம், ரிபோசைம்.
டிஃபைன் ரிபோசைம் அப்படின்னா இந்த பேராகிராஃப் எழுதியிருக்கலாம். There are several biochemical reactions in the living system that are catalyzed by RNA. This catalytic RNA is known as ribosome. இல்லாட்டி 1 மார்க்கில் கேட்கணும் அப்படின்னா the RNA is the catalytic RNA is known as அப்படி என்னென்னு கேட்கலாம். அது ரிபோசைம். இது வெரி இம்பார்ட்டன்ட், 3 மார்க்கில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள். அடுத்த நெக்ஸ்ட் ஒன். பட் RNA being a catalyst was reactive and hence unstable. ஸோ இது வந்து கேட்டலிஸ்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரியாக்ட் பண்ணும். அது ஏதாவது ஒரு இதுக்கு வந்து இது ரியாக்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. அன்ஸ்டேபிள், இது வெரி இம்பார்ட்டன்ட். RNA வந்து ஒரே இடத்துல இருக்காது. RNA வந்து ஸ்டேபிள் ஆகிக்கிட்டு அன்ஸ்டேபிள் ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்காது, அன்ஸ்டேபிளாக இருக்கும், நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் DNA எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். DNA வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒன்று பார்த்துருக்குறோம், ஒரு டிஃப்ரென்ஷியேட். ஸோ RNA ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அண்டு கேட்டலிஸ்டாகவும் இருக்குது. ஆனால் DNA வந்து ஒன்லி ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ். இங்கே பாருங்கள், RNA பீயிங் ஏ கேட்டலிஸ்ட் வாஸ் ரியாக்டிவ் அண்டு ஹென்ஸ் அன்ஸ்டேபிள். RNA கேட்டலிஸ்டாகவும் இருக்குது, அதே மாதிரி அது ரியாக்ட் பண்ணக்கூடிய இதாகவும் இருக்குது, அது வந்து அன்ஸ்டேபிளாகவும் இருக்கும். ஆனால் DNA வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? அது கேட்டலிஸ்ட் இல்லை, ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திஸ் லீட் டு எவல்யூஷன் ஆஃப் எ மோர் ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் DNA. ஸோ DNA வந்து இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா DNA வந்து ஸ்டேபிள் அப்படிங்கிறது தெரியும். வித் சர்டைன் கெமிக்கல் மாடிஃபிகேஷன் சின்ஸ் DNA இஸ் ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகூல்ஸ். நமக்கு நல்லா தெரியும் DNA வந்து டபுள் ஸ்டாண்டர்ட், ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதை நம்ம DNA அப்படின்னு சொல்கிறோம். ஹேவிங் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட். ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறோம். ஒரு RNAவுக்கு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் இருக்க மாதிரி அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ நமக்கு இங்கே பாருங்கள், இதில் ஹைட்ரஜன் பாண்ட், இதில் பார்த்தீங்கன்னா இதில் அடினைன் தயமின். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்டு, இந்த ஒரு ஸ்டாண்டு, அடினைன் தயமின், அதே மாதிரி குவானைன் சைட்டோசின் குவானைன், அதே மாதிரி தயமின் அடினைன். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துருக்கும். அந்த 2 ஸ்டாண்டையும் இணைக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அடினைன் தயமின், இது 2ஐயும் இணைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட் வந்து அதை இணைக்குது. ஸோ இப்போது இது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு குவானைனுக்கும் ஒரு சைட்டோசினுக்கும் இடையில எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது. இதை நல்லா பார்த்துங்க. அடினைனுக்கும் தயமினுக்கும் இடையில எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு பேராகிராஃபில் இந்த டயக்ராமை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதனால் அதை விட்டு வச்சுருந்தோம். அதை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா த எண்ட் ஆஃப் DNA. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் DNA ஆர் RNA ஆர் டிஸ்டிங்க்ட். ஸோ அந்த DNA RNAவோட எண்டை வச்சு நம்ம டிஸ்டிங்க்ட் பண்ணிடலாம். த 2 end ஆர் designated by the symbol 5 end and 3 end. ஸோ நம்ம ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னோம். இந்த ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்து பார்த்தோம்னா ஒரு எண்டு வந்து 5 எண்டாக இருக்கும், இன்னொன்று வந்து 3 எண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 5 end and 3 end எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். த சிம்பிள் 5 end ரெஃபர்ஸ் டு கார்பன் இன் த சுகர் டு விச் எ பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் அட்டாச்ட். ஸோ இந்த இடத்துல கார்பன் சுகரில் இருக்கிற கார்பன் வந்து பாஸ்பேட்டோட அட்டாச் ஆகுது. த சிம்பிள் 5 end ரெஃபர்ஸ் டு கார்பன் இன் த சுகர் டு விச் எ பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் அட்டாச்ட். ஓகேங்களா? த சிம்பிள் 3 end ரெஃபர்ஸ் டு கார்பன் இன் த சுகர் டு விச் ஹைட்ராக்சில் OH குரூப்போட அட்டாச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ OH ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் அட்டாச்டு. ஸோ இது 2 தான் டிஃப்ரெண்ட்டு. 5 end 3 end அப்படின்னு நம்ம எப்படி அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு தான் சொல்கிறோம். இன் RNA எவரி நியூக்ளியோடைடு ரெசிடியூ ஹேஸ் எ அடிஷ்னல் OH குரூப் at second position in the ribose. செகண்ட் பொசிஷனில் பாருங்கள் அடிஷ்னல் OH குரூப் இருக்குது.
ஓகேங்களா. ரிபோஸோட செகண்ட் இதில் வந்து OH குரூப் இருக்குது. இந்த டயக்ராமை கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க. இது உங்கள் புக்கில் இல்லை. இந்த டயக்ராம் உங்களுக்கு ஈஸியாக 5 and 3 and எப்படி எதோட அட்டாச் ஆகுது அப்படிங்கிறத நம்மளை குழப்புற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால் இதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ த அண்டர்ஸ்டாண்டிங் த 5 and 3 and டைரக்ஷன் ஆஃப் எ நியூக்ளிக் ஆசிட் இஸ் எ critical for understanding the aspect of replication and transcription. ஸோ இது மட்டும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இதை வந்து இந்த கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ எதோட இணையுது அப்படிங்கிறத இதை பார்த்துக்கலாம். செகண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர் இதில் வந்து ஒரு OH இருக்குது. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த இடத்துல வந்து கார்பன் இருக்குது, அதனால் நம்ம கார்பன்னு போடல. ஓகேங்களா. ஸோ ஆக்சிஜனோட எது இணையுது, கார்பனோட எது இணையுது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த டயக்ராம் தான் வந்து 5 and 3 and எப்படி ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. இப்போ ஒரு ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டு பார்த்தோன்னா அதில் ஒன்று வந்து 5 end இருக்கும், இன்னொரு எண்டு வந்து 3 end இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை பார்க்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சம் வைரஸஸ் யூஸ் RNA as a genetic materials. ஆண்ட்ரூ ஃபயர் அண்டு கிரெங் மிலோ அப்படிங்கிற 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா RNA as a genetic materials அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் நோபல் ப்ரைஸ் வந்து 2006 கிடைச்சது. ஸோ நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரொம்ப உயர்ந்த ஒரு ப்ரைஸு. 1901 இந்த நோபல் ப்ரைஸை கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு 7 கோடிக்கு ஒர்த்து உள்ள ஒரு ப்ரைஸு. இவங்க ஃபஸ்ட்டு 2006 இவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. வேர் ஆஃப் த ஒப்பீனியன் தட் RNA இஸ் அன் ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் இன் த கெமிஸ்ட்ரி ஆஃப் லைஃப். நம்மளோட லைஃப் கெமிஸ்ட்ரி அதில் பார்க்கும்போது RNA வந்து ஒரு ஆக்டிவான ஒன்று. வென் வி கம்பேர் டு த டிஎன்ஏவோட கம்பேர் பண்ணும்போது RNA தான் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபில் ஸோ it has resist changes by evolving a process of repair. Some RNA molecules function as a genetic regulators by binding to DNA and affect gene expression. ஸோ சில இதில் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் RNA வந்து நம்மளோட பாடியில் வந்து ஆக்டிவாக இருக்கும், RNA ஒரு செல்லுக்குள்ளே ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு நிறைய வேலை இருக்குது. இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது, அன்ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸாகவும் இருக்குது, ஜெனட்டிக் ரெகுலேட்டராகவும் இருக்குது. ஸோ இதோட வேலை இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ரெகுலேட்டர் பை பைண்டிங் டு டிஎன்ஏவோடு அதை பைண்ட் பண்ணி ஜெனட்டிக் ரெகுலேட்டராகவும் இருக்குது. அண்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஜீன் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ அது மாதிரி ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் ஆகும்போது அதை வந்து அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கும் இதுக்கு பவர் இருக்குது. ஸோ RNA அப்படிங்கிறது இப்போ நம்ம இருக்கிறது RNA வேர்ல்டு. ஏன் அப்படி சொல்கிறோன்னா இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் ஒரு புரோட்டீன். இப்போது ஒரு டிஎன்ஏ வந்து ஒரு கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணுதுன்னா அந்த டிஎன்ஏலேருந்து இருக்கிற நியூக்ளியோடைட் நமக்கு தெரியும். இதுதான் அடினைன் தயமின் ஒரு நியூக்ளியோடைட். இந்த நியூக்ளியோடைட் ஒரு சிங்கிள் கேரக்டரை நமக்கு டெட்டர்மைன் பண்ணுது. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒரு சிங்கிள் கேரக்டர் டெட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா எப்படி அந்த கேரக்டர் டெட்டர்மைன் பண்ணணும்னா இது வந்து ஒரு புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். அந்த புரோட்டீன் நமக்கு என்சைமாக இருக்கலாம், ஹார்மோனாக இருந்து நம்ம பாடியில் அந்த வேலையை செய்யுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஜீன் அப்படிங்கிறது எப்படி கேரக்டரோட மிங்கிள் ஆகுது அப்படின்னா இடையில வந்து ஒரு மீடியேட்டர் இருக்காங்க, அவங்க புரோட்டீன். அதுதான் நம்ம புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு படிக்கிறோம். RNAவும் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணோம், டிஎன்ஏவும் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணோம். அந்த புரோட்டீன் நம்ம பாடியில் ஹார்மோனாகவும் ஒர்க் பண்ணும், என்சைமாகவும் இருக்கும். அது ரெண்டில் ஏதாவது இருந்து அந்த வேலையை அது மீடியேட் பண்ணிடுது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஒரு நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அடினைன் ஒரு தயமின் இது ரெண்டும் ஒரு நியூக்ளியோடைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ஃபயர் அண்டு கிரெங் மிலோ இவங்க 2 பேரும் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க வந்து சம் வைரஸஸ் யூஸ் RNA as a ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ். ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா செல்ஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும், ஸ்டெபிலிட்டி இருக்கும், இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் இருக்கும். அதே மாதிரி வேரியேஷன் த்ரூ மியூட்டேஷன் நடந்ததுன்னா அதில் வேரியேஷனும் நடக்கும். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா
அதில் ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு இந்த கேரக்டர் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். த எக்ஸ்பெரிமெண்ட் பை ஹார்சே அண்டு சேஸ், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹார்சே அண்டு சேஸ் இவங்க ரெண்டு பேரும் DNA as a genetic materials அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஓகேங்களா, clearly indicate that it is a DNA that act as a genetic material. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஹார்சே அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் DNA as a genetic materials அப்படிங்கிறத அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. However, in some viruses like tobacco mosaic virus, bacteriophage, theta phage, RNA act as a genetic materials. சில இதில் வந்து சிங்கிள் செல்லுலார் ஆர்கானிசமாக இருந்தது, இல்லாட்டி ஒரு பேக்டீரியோபேஜ்னா என்னங்க, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். த வைரஸ் இன்ஃபேக்ட் த பாக்டீரியா வி கால்ட் அஸ் ஏ பேக்டீரியோபேஜ். அப்படி இல்லைனா அந்த வைரஸ் ப்ரெசன்ட் இன்சைடு த பாக்டீரியா வி கால்ட் அஸ் ஏ பேக்டீரியோபேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்டீரியோபேஜ் டீட்டா பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். RNA ஆக்ட் அஸ் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ். அதிலெல்லாம் வந்து RNA ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸாக இருக்கும். ஏ மாலிகுல் தட் கேன் ஆக்ட் அஸ் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் ஷுட் ஹாவ் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு மாலிகுல் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கு இந்த கேரக்டர்லாம் இருக்கும் அப்படிங்கிறது இதை நம்ம மெமரி பண்ணிட வேண்டியதான். செல்ஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும், ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் த்ரூ மியூட்டேஷன். ஸோ இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் ஒன்று பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸில் இப்போ டிஎன்ஏவாக இருந்தாலும் சரி ஆர்என்ஏவாக இருந்தாலும் சரி அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும், ஸ்டெபிலிட்டி இருக்கும், இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் இருக்கும், அதே மாதிரி வேரியேஷன் த்ரூ மியூட்டேஷன் நடந்ததுன்னா சடன் சேஞ்சஸ் அக்கரிங் அப்படின்னா அதில் வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் ரெப்ளிகேஷன். ஸோ த செல்ஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ஏபிள் டு ரெப்ளிகேட் அக்கார்டிங் டு த ரூல் ஆஃப் பேஸ் பேரிங் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி. போத் நியூக்ளிக் ஆசிட் DNA அண்ட் RNA ஹேவ் த எபிலிட்டி டு டைரக்ட் ரெப்ளிகேஷன். புரோட்டீன் ஃபெயில் டு ஃபுல்ஃபில் திஸ் கிரிட்டேரியா. ஸோ ஒரு DNA RNA அப்படின்னா அதுக்கு வந்து செல்ஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரு புரோட்டீனாக இருந்தால் அதுக்கு செல்ஃப் ரெப்ளிகேஷன் இருக்காது. ஸோ செல்ஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் DNAவாக இருந்தாலும் சரி RNAவாக இருந்தாலும் சரி அதுக்கு செல்ஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும். அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி, இட் ஷுட் பி ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரலி அண்ட் கெமிக்கலி. இதுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் இருக்கும். சரிங்களா, RNAவாக இருந்தாலும் சரி DNAவாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பண்பு அதுக்கு இருக்கும். த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஷுட் பி ஸ்டேபிள் எனஃப் நாட் டு சேஞ்ச் வித் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் சைக்கிள். ஸோ அது ஸ்டேபிளாக தான் இருக்கும். இப்போ நம்ம வளர்ந்துக்கிட்டே வர்றோம் அப்படிங்கும்போது ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து மாறிடாது. டிஎன்ஏவாக இருந்தாலும் சரி RNAவாக இருந்தாலும் சரி அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து வேறு சேஞ்சுக்கு மாறாது, ஒரே ஸ்டேஜில் தான் அது இருக்கும். ஓகேங்களா, DNA RNA அது எவ்வளோ எவல்யூஷன் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். அதில் தான் நம்ம ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பிசியாலஜி ஆஃப் த ஆர்கானிசம், அதோட லைஃப் சைக்கிள், ஏஜ் அண்ட் வித் சேஞ்ச் இன் த பிசியாலஜி ஆஃப் த ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி as ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல் வாஸ் கிளியர்லி எவிடென்ட் இன் த கிரிஃபித் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். இதில் இந்த வந்து ஸ்டெபிலிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணவர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸில் எப்படி ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. Heat which killed the bacteria did not destroy some of the properties of genetic materials. இப்போ நம்ம ஒரு வைரஸை எடுத்து நம்ம ஹீட்டை கொடுக்குறோம், பட் அந்த ஹீட் என்ன பண்ணோம், அந்த வைரஸை மட்டும்தான் கில் பண்ணோம், அதில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு அதில் பாதுகாக்கப்படுது. ஓகேங்களா, ஸோ ஒரு வைரஸில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு ஹீட் பண்ணும்போது கூட அழியாத மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி in DNA the two stand being complementary, it separated denatured by heating can come together
when appropriate condition to provided. இப்போ நம்ம ஒரு DNA டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறோம், அதில் ஒரு ஸ்டாண்டை வந்து நம்ம டேமேஜ் பண்ணி அதை பிரித்து எடுத்தாலும் மறுபடியும் அதுக்கு கரெக்டான சூழ்நிலை கிடைக்கும் போது என்ன ஆகும், இன்னொரு ஸ்டாண்டை வந்து அது உருவாக்கி கொள்ளும். ஓகேங்களா, உருவாக்கிட்டு அது ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இருந்த ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கா, அதில் நம்ம ஒரு ஸ்டாண்டை வந்து பிரிச்சிடுறோம் அப்படின்னாலும் அது வந்து கரெக்டாக அந்த இன்னொரு ஸ்டாண்டை அது உருவாக்கிக்கும். ஃபர்தர் செகண்ட் அண்ட் OH குரூப் ப்ரெசன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்தர் second OH group present in every molecules in RNA is a reactive group that make RNA liable and easily degradable. So second இதில் வந்து OH group இருக்கிறதுனால அது வந்து easily degradable. RNA is also known to be catalytic and reactive. ஸோ ஆர்என்ஏவுக்கு நம்ம இன்னொரு தாட்டி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தோம், இது வந்து ஒரு கேட்டலிட்டிக்காகவும் இருக்கும், அதே மாதிரி ரியாக்ஷன் வினை யூக்கியாகவும் இருக்கும், அந்த வினையில் பங்கு பெறுறதாகவும் இது இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஹென்ஸ் DNA இஸ் ஏ கெமிக்கலி மோர் ஸ்டேபிள் அண்ட் கெமிக்கலி லெஸ் ரியாக்டிவ் வென் கம்பேர்ட் டு த RNA. ஸோ DNA அண்ட் RNA அப்படின்னு பார்க்கும்போது எது கேட்டலிஸ்ட் அப்படின்னா RNA தான் கேட்டலிஸ்ட்டுன்னு நமக்கு தெரியும். ஸோ அது ஒரு வினையை ஊக்குவிக்கும், அதே மாதிரி வினையிலையும் அது இன்வால்வ் ஆகும் அப்படின்னு நான் பார்க்குறோம் RNA. ஆனால் DNA அப்படிங்கிறது ஸ்டேபிள் இந்த DNA அப்படின்னா லெஸ் கேட்டலிஸ்ட்டாக தான் இருக்கும். அது கேட்டலிஸ்ட் பண்பே இருக்காது, ஆனால் ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மி தான், ஆனால் RNA தான் ரொம்ப அதிகம். ஓகேங்களா, ஸோ ஸ்டெபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறதுல என்ன கேரக்டர்னு பார்க்குறோம். ப்ரெசன்ஸ் ஆஃப் தைமின் instead of uracil in DNA confers additional stability to DNA. இப்போ நம்ம ஒரு தைமின் வந்து டிஎன்ஏல இருக்கும், அந்த டிஎன்ஏல இருக்கிற தைமின் எடுத்துகிட்டு யுராசில் அந்த இடத்துல கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் ஸ்டெபிலிட்டி டு டிஎன்ஏவாக இருக்குது. தைமின் இருக்கிறதுனால அதுக்கு வந்து அடிஷ்னல் இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யுராசில் வந்து RNAல மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு காரணம். ஓகேங்களா, ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டிஎன்ஏவுக்கு அதிகமான ஸ்டெபிலிட்டி இருக்குது, RNAவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இல்லை. ஏன்னா RNA வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக இருக்குது, அது நிறைய வினைகளில் இன்வால்வ் ஆகுது, அதே மாதிரி ரியாக்டராகவும் இருந்து அது இருக்கிறதுனால RNA வந்து அன்ஸ்டேபிள், DNA வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ரெண்டுமே புரோட்டீன் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா, செல்ஃப் ரிப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் RNAவாக இருந்தாலும் சரி டிஎன்ஏவாக இருந்தாலும் சரி கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ், அதை வந்து இன்னொன்று வந்து அது உருவாக்க முடியும், அதுதான் செல்ஃப் ரிப்ளிகேஷன் ஆகும். ஆனால் வந்து ஒரு புரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த புரோட்டீனுக்கு அந்த செல்ஃப் ரிப்ளிகேஷன் இருக்காது. ஓகேங்களா, இங்கே ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் எப்படி பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இட் ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் இன் த ஃபார்ம் ஆஃப் மெண்டலியன் கேரக்டர். ஸோ ஒவ்வொரு ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸும் மெண்டலியனோட கேரக்டர் வந்து நமக்கு அது எப்படி அந்த எந்த பிரகாரம் வந்து மரபு கடத்தப்படுமோ அப்படின்னு சொல்லியிருக்காரோ அதே மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, RNA கேன் டைரக்ட்லி கோட் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் கேன் ஈஸிலி எக்ஸ்பிரஸ் த கேரக்டர். RNA வந்து டைரெக்டாக புரோட்டீன் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். DNA அப்படின்னா இட் இஸ் மெயின்லி டிபெண்டிங் அப்பான் த RNA ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸுக்கு. RNAவை டிபெண்ட் பண்ணி தான் அது என்ன பண்ணோம், DNA வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து RNA கேன் டைரக்ட்லி கோட் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் கேன் ஈஸிலி எக்ஸ்பிரஸ் த கேரக்டர். DNA, however, depends on RNA for synthesis of protein. Both DNA and RNA can act as a genetic materials. ரெண்டுமே genetic materials தான், இதை நல்லா பார்த்துங்க. DNAவும் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணோம், RNAவும் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணோம். DNA புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணணும் அப்படின்னா RNAவோட ஹெல்ப் வேணும். ஓகேங்களா, ஆனால் RNAவுக்கு DNAவோட ஹெல்ப் தேவையில்லை, அதுவாகவே இன்வால்வ் ஆகி புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா RNA வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும், ஒரு கேட்டலிஸ்டாகவும் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம். பட் ரெண்டுமே ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ். பட் DNA பீயிங் மோர் ஸ்டேபிள் ஸ்டோர்ஸ் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் RNA ட்ரான்ஸ்ஃபர் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஸோ த RNA அண்ட் DNAன்னு எடுத்துக்கும் போது எதில் அதிகமான இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும் டிஎன்ஏல தான் அதிகமான இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ த RNAவோட வேலை அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆகிருக்கிற இன்ஃபர்மேஷனை
எடுத்துக்கொண்டு புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கணுமா அப்போ கொண்டுட்டு வரும். ஸோ ஆர்என்ஏல நிறைய டைப்லாம் இருக்குது, நம்ம லேட்டர் நம்ம அதை பார்ப்போம். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ இதில் எது ஸ்டேபிள்? டிஎன்ஏ வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ஓகேங்களா. ஆர்என்ஏ வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் தான். ஆனால் டிஎன்ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் புரோட்டீன் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகும், ஆர்என்ஏவும் புரோட்டீன் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகும், ஓகேங்களா. ஸோ இன்னும் ஒன்று இருக்குது, வேரியேஷன் த்ரூ மியூட்டேஷன். மியூட்டேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும் திடீர் சேஞ்சஸ், சடனாக ஒரு சேஞ்சஸ் வந்து ஒரு நியூக்ளியோடைடில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை நம்ம அதை வந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட். இப்போ அடினைன் தைமின் இது ரெண்டையும் ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்கிறோம். திடீர்னு ஒரு சேஞ்சஸ் நடந்து அடினைன் தைமினில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா அதை மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மியூட்டேஷன் வந்து வேரியபிள். ஸோ வேரியபிள் வந்து ஒரு இதில் இருந்து இன்னொன்றுக்கு மாறக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இட் ஷுட் பி ஏபிள் டு மியூட்டேட். போத் DNA and RNA are able to mutate. RNA being unstable mutate at faster rate. RNA வந்து ஏன்னா அன்ஸ்டேபிள் நம்ம பார்த்துருக்குறோம், அதனால் சீக்கிரம் இதில் வந்து மியூட்டேட் ஆகும். Thus virus having RNA genome with a shorter lifespan can mutate and evolve faster. இப்போ ஒரு ஆர்என்ஏ எடுத்துக்கிறோம், அந்த ஒரு வைரஸ் எடுத்துக்கிறோம், அந்த வைரஸில் இருக்கிற ஆர்என்ஏ தான் அதில் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸாக இருக்குது அப்படின்னா அதோட லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மி, அதனால் சீக்கிரமாக மியூட்டேட் ஆகிரும். அதே மாதிரி எவால்யூட் ஆகி அதோட லைஃப் சைக்கிளை வந்து அது கம்ப்ளீட் பண்ணிக்கும், ஓகேங்களா. ஸோ ஆர்என்ஏ வந்து ஃபாஸ்டர் when we compare to the டிஎன்ஏவோட கம்பேர் பண்ணும்போது ஆர்என்ஏ வந்து மியூட்டேட் ஆகிறதுலையும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு எவால்யூட் ஆகிறதுலையும் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்குறோம். The above discussion indicate that both RNA and DNA can function as a genetic materials. DNA is more stable and is prepared for storage of genetic materials, ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே வந்து இதில் இந்த கன்க்ளூஷன் என்ன நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமே அஸ் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ், போத் ஆர் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ஆர்என்ஏ வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். அதே மாதிரி டிஎன்ஏல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஆனால் ஆர்என்ஏல வந்து இன்ஃபர்மேஷன் கேரி பண்ணிக்கிட்டு போகிறது தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் முக்கியமான ஒன்று வந்து டிஎன்ஏ இஸ் மோர் ஸ்டேபிள் அண்ட் இஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கூட கேட்கலாம், டிஎன்ஏல அதிகமான இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுமா ஆர்என்ஏனா? டிஎன்ஏ தான், ஏன்னா அதில் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குது, நமக்கு தெரியும் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதனால் அதில் வந்து அதிகமான இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், ஸ்டேபிளாக இருக்குது, ஓகேங்களா. ஓகே.